கல்லப்பா, வாழ்க்கையில் ஆயிரம் தடை கல்லப்பா, தடை கல்லும் உனக்கு ஒரு பழி கல்லப்பா. வெற்றி கொடி கண்டு மலைகளை முட்டும் வரை முட்டு, லட்சியம் வெட்டும் வரை எட்டு, படையெடு படையப்பா. வெற்றி கொடி கட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு, லட்சியம் எட்டும் வரை எட்டு, படையெடு படையப்பா. கை தட்டும் மொழிபட்டு நீ விடும் நெற்றி துளிப்பட்டு, பாறைகள் உடைபடு படையப்பா. கை தட்டும் மொழிபட்டு நீ விடும் நெற்றி துளிப்பட்டு, பாறைகள் எட்டை பிளவுற்று உடைபடும் படையப்பா. வெட்டு கிளி அல்ல நீ ஒரு வெட்டும் புலி என்று, பகைவரை வெட்டி தலை கொண்டு நடையெடு படையப்பா. கிளி அல்ல நீ ஒரு வெட்டும் புலி என்று, பகைவரை வெட்டி தலை கொண்டு நடையெடு படையப்பா. மிக்க துணி உண்டு இளைஞர்கள் பக்க துணை உண்டு, உடன்பர பக்கட் படையுண்டு, முடிவெடு படையப்பா. வெற்றி கொடி கண்டு மலைகளை முட்டும் வரை முட்டு, லட்சியம் எட்டும் வரை எட்டு, படையெடு படையப்பா. வாழ்க்கையில் ஆயிரம் தடை கல்லப்பா, தடை கல்லும் உனக்கு ஒரு படி கல்லப்பா. எல்லாம் வல்ல இறைவனுக்கும் என்னுடைய தாய் தந்தையருக்கும் இந்த நாளுக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இங்கு வந்ததை பற்றி மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதற்காக டாக்டர் கோபால் முருகன் அவர்களுக்கு என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் என் நிர்வாகத்தின் சார்பாகவும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ராஜபாளையம் என்றாலே கடின உழைப்பாளிகள், திறமையானவர்கள், முயற்சியாளர்கள். அந்த வகையிலே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அத்துணை மண்ணின் மைந்தர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப அழகா ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, things done have gone when we have gone, but things done for others remain legacy என்று சொல்வார்கள். அந்த வகையிலே டாக்டர் கோபால் முருகன் அவர்கள் அவர் பிறந்த இந்த ஊரிலே ஒரு அற்புதமான லெகசியை உருவாக்கி இருக்கிறார்கள். இங்கே சொன்னது போல அது பல பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். முக்கியமா டாக்டர் கோபால முருகன் பற்றி ஓரிரு வார்த்தைகள் நான் சொல்ல வேண்டும். ஏன்னா அவரை பார்க்கும் பொழுதே, அவரோட பேசும் பொழுதே ஒரு எனர்ஜி இருக்கும். a man of positiveness. எந்த ஒரு பேஷன் வந்தா கூட, எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள் இருந்தா கூட அது ரொம்ப அற்புதமா பாசிட்டிவா அப்ரோச் பண்ணக்கூடிய மைண்ட் செட் லெவல். இன்ஃபேக்ட் எனக்கு ஒரு முக்கியமான ப்ரொசீஜர் இருந்தது. நான் சிங்கப்பூர்ல போய் டெஸ்ட் பண்ணி செயின்ட் எலிசபெத் ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கும் பொழுதுதான் பேண்டமிக் வந்தது. அந்த சமயத்துல தான் நாங்கள் மாஸ்டர் ப்ரொடக்ஷன் ஃபைனல் ஸ்டேஜ்ல இருந்தோம். அந்த டைம்ல போறதாக இந்தியாவில் அந்த மாதிரி பண்ண முடியுமா பண்ண முடியாதுங்கிற நேரத்தில் டாக்டர் சிவபிரகாஷனுடைய நெருங்கிய நண்பர் அவர் சொன்னாரு, இந்த ப்ரொசீஜரை சிறப்பாக பண்ணக்கூடிய ஒரே டாக்டர் இந்தியாவிலேயே டாக்டர் கோபால் முருகன். அப்ப என்னுடைய வீட்டுல எல்லாரும் கொஞ்சம் பயந்தாங்க. ஆனா அவரை சந்திச்ச உடனே டாக்டர் வேலு இருக்காங்க, காவேரி ஹாஸ்பிட்டல் அப்படியே ஒரு சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டல் மாதிரி அந்த ஃப்ளோரையே மாற்றினாங்க. டாக்டர் கோபால் முருகன் நம்ம தான் அந்த ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது ஒரு காவேரி ஹாஸ்பிட்டலே ஒரு சிங்கப்பூருடைய ஃப்ளோர் மாதிரி மாற்றும் பொழுது இந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த உலக தரத்துக்கு ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்கும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அப்போ அந்த ப்ரொசீஜர் முடிஞ்சது. அப்பதான் நான் 4 Pல அடங்கினேன். டாக்டர் கோபால் முருகன் சொன்னா known for his planning,
மெட்டிகுலஸ் பிளானிங். அதாவது ஒரு வாத்தியார் மாதிரி ஒரு போர்டை வச்சுட்டு ஒரு பேஷண்ட்டுக்கு புரிகிற மெத்தட்ல அற்புதமா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. மெட்டிகுலஸ். அதை விட இப்ப நீங்க என்ன ப்ரிப்பரேஷன்ஸ், அவரை மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ண முடியாது. அதாவது ரைட் பீப்புள், ரைட் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் அட் த ரைட் டைம். அதுதான் எங்களுடைய பிசினஸ் லாங்குவேஜ்ல ஆப்டிமம் ரியலைசேஷன், ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் சொல்லுவோம். So Dr. Gopala Murugan is an optimum doctor in terms of competitiveness also. அதை விட முக்கியம் the precision. Precision என்ன அர்த்தம்? The results. Dr. Gopala Murugan is a man result oriented. எனக்கு தெரிஞ்சு அவருடைய ஹிஸ்டரியில எப்படிப்பட்ட ஒரு ஆபரேஷன்ஸும் ஃபெயிலியர் ஆனதை நான் கேள்விப்பட்டது. அவருடைய யூடியூப்லாம் பார்க்கும்போது பிரமிப்பா அந்த அளவுக்கு ஒரு இந்த வயசுல இவ்வளவு பெரிய டேலண்டா நானே பிடிச்சிருக்கேன். கடைசியா பார்த்தீங்கன்னா அவருடைய அற்புதமான அந்த போஸ்ட் ஆபரேஷன், அதுவும் ஒரு கீ தான். அந்த போஸ்ட் ஆபரேஷன் சர்வீஸ் சொல்லுவோம். நார்மலாக ஆபரேஷன் பண்ணிப்பாங்க. ஆனா அந்த போஸ்ட் ஆபரேஷன் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகா ஃபாலோ பண்ணி, ஏன்னா ஆபரேஷன் பண்றது பெரிய விஷயம் இல்லை ஒரு டாக்டர். ஆனா அந்த போஸ்ட் ஆபரேஷன் மாடலையும் அங்க போட்டுக்களையும் அதை கரெக்டா மேனேஜ் பண்ணி மானிட்டர் பண்ணி எவ்வளவு குயிக்கா ஒரு பேஷண்ட்டை வெளியே அனுப்புறது தான் ஒரு டாக்டருடைய திறமை. அத்தனை திறமை நான் சொன்ன அந்த அத்தனை பீயும் ஒன்றாக அமைந்த மனிதர் தான் டாக்டர் கோபால முருகன். அவருக்கு வாழ்த்துக்கள். கடைசியா நீங்க சொல்லணும், எல்லாருமே வாழ்க்கையில சக்சஸ் நம்ம அடைகிறோம். என்னை பொறுத்தவரை more than the success, life is satisfied, life is important. ஏன்னா success is measured by others. மற்றவங்க தான் சொல்லுவாங்க, நீ ஜெயிச்சிட்ட, முன்னாடி போயிட்ட, இவ்வளோ பணம் சம்பாதிச்சிட்டேன்னு சொல்லி மற்றவங்க சொல்றது. ஆனால் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ங்கிறது இட் இஸ் டிட்டர்மின்ட் பை ஹார்ட் அண்ட் சோல் அண்ட் மைண்ட். என்னைய பொறுத்தளவுல டாக்டர் கோபால முருகன் இஸ் லீடிங் a satisfied life. அதனால தான் சக்சஸை விட எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும்னு சொல்லி இந்த பியூட்டிஃபுல் சித்ரா ஹாஸ்பிட்டலை உருவாக்கியிருக்காரு. இது மென்மேலும் பலருக்கும் பயனளிக்க வேண்டும் என்று மீண்டும் இந்த வாழ்க்கையை அவருக்கும், அவருடைய மனைவிக்கும், அவருடைய குடும்பத்தார் அனைவருக்கும் சொல்லி, இப்படிப்பட்ட மண்ணில் மைந்தரா இருக்கிறது முக்கியம் இல்லை, மக்களுக்காக இதை செய்வீங்க பாருங்க. அதை விட லைஃப் இஸ் சல்யூட். தேங்க்யூ. பட்டையப்பா